வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூன் மாதம் 2026 வருஷம் இருக்கக்கூடிய அந்த மாதத்திற்கான பலன். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல தான் முடியாது. இல்லை, ஆனால் அவர் பார்வை சிறப்பு தான். ஏன்னா உச்சமடைகிறார் அல்லவா, பார்வை சிறப்பு தான். 8ஆம் இடம்னா அவர் பார்க்குற இடம் 12ஆம் இடம். 2ஆம் இடம் தனவரவு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். சில பேர் பயப்படுவாங்க, எனக்கு வேலை போயிடுமா, அது போயிடுமா, இது போயிடுமான்னு. இல்லை, போகிற மாதிரி இருக்கிறது சரியாயிடும். நிரந்தர வருமானம் கேரண்டீடாக இருக்குது. எனக்கு வேலையே கிடைக்கல, ஒரு பிரேக்கில் இருக்கேன்னா நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா வருமானம் வரணுமே உங்களுக்கு. அப்புறம் இந்த குரு 4ஆம் வீட்டை பார்த்தார். 4ஆம் வீட்டில் இருப்பவர் சனி. அவர் பார்க்கும் இடம் 10. அப்போ அந்த பார்வையில் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை குறைச்சாச்சு. அப்போ பார்வையில் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அதனால தான் சொன்னேன், வேலையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தருகிறது. அதே போல் 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உள்ள புதன் 7ஆம் வீட்டில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரை, 9ஆம் தேதி வரை புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்க 7ஆம் வீட்டில். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகள் தீரும். சந்தோஷமான ஒரு சூழல். அதனால் பார்த்திங்கன்னா மனபாரம் குறைகிறது. ஸ்பெஷலாக எனக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய கெயின்ஸ் வருமா, கெயின்ஸ் அதாவது எனக்கு இப்போ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறேன், ஒரு 10% இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கேரண்டீடு, அது வரும். இந்த 100 ரூபாயை 150ஆகுமா 200ஆகுமான்னு கேட்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னு நடக்காது. ஏன்னா 8லலாம் குரு போகிறார். அப்போ நிம்மதி இருக்க லைஃப்பில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிம்மதி ஏற்படுகிறது, சந்தோஷங்கள் ஏற்படுகிறது, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருகிறது, உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக பெட்டராகும். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு போகிறார். 20ஆம் தேதி ஜூன் 6ஆம் வீட்டுக்கு போகிறார். 5ஆம் வீட்டு அதிபதி 6க்கு போகிறதுனால நன்மை தான். சூரியனும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் 6ஆம் வீட்டுக்கு போகிறதுனால சில நேரங்களில் அறுவை சிகிச்சை மூலம் நமக்கு ஏதாவது க்யூர் ஏற்படணுன்னா அது ஏற்படும். அப்போ அறுவை சிகிச்சைலாம் பயப்பட வேண்டாம், அதனால் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லுது. இந்த மாதத்தை பொறுத்த வரையில் நமக்கு நிறைய அழுத்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது தீரலைன்னா எனக்கு பிரச்சனைகள் தீராது, இது எப்படியாவது தீரணும். அது கடனாக இருக்கலாம், சத்ருக்களாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த விஷயம் இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வை தரக்கூடிய மாதமாக இது அமைவதால் மனசில் நிம்மதி ஏற்படும். நல்ல மாற்றங்கள் வருவதால் நன்மைகள் உண்டுன்னு தான் சொல்லணும். நமக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தொணதொணப்பு, ஒரு பிரச்சனை நம்மை விட்டு விலகினால் சந்தோஷம்தானே. அது போன்ற ஒரு தீர்வை தரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.